கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நம்மளாம் ஒரு நோக்கத்தோடு இந்த கூட்டத்தில் இருக்கிறோம். We all have a purpose. ஒரு நோக்கம் இருக்குது. எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஒரு நோக்கத்தோடு வந்திருப்போம். பெரும்பான்மையானவர்கள் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் அப்படின்னு வந்திருக்கலாம். அது இன்னைக்கு அந்த கூட்டம் அந்த மாதிரி ரொம்ப பேர் இன்னைக்கு அவருடைய சன்னிதானத்துக்கு வந்து ஜெபிக்கிறவருடைய கூட்டம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதை நினைக்கும் பொழுது எங்கேயோ போய் நின்று தத்தி தடுமாறிக்கிட்டு வழி தெரியாமல் இருக்கிறத விட கரெக்டான அந்த இடத்துக்கு அவர்கள் வந்திருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இன்னைக்கு மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகின்ற ஒரு விஷயம், போன தடவை நான் என்ன பேசினேன், போன வாட்டி இங்கே வரும்போது என்ன பேசினேங்கிறது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். யாராவது அன்னைக்கு வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? 1 2 3 4 ஏதாவது ஞாபகம் இருக்கா மக்களே? ஏதாவது நான் என்ன பேசினேன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. ஆல்ரைட். இது அடுத்த வருஷம் நான் என்ன பேசினேன் அப்படின்னு கேட்டால் தெரியாது அப்படின்னு நாம் சொல்வோமானால் நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டிங்களா? நம்ம சரியில்லை அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ நல்ல கவனமாக கவனிக்கணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பாதிப்பை உருவாக்குமானால், இந்த வேதாகமம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பாதிப்பை உருவாக்குமானால் வெளியில் உள்ளவங்களும் இந்த வேதாகமத்தை தேடி வருவார்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லா மகிமையும் கடவுளுக்கு போய் சேரட்டும், படைத்த அந்த ஒற்றை கடவுளுக்கே இந்த மகிமை போய் சேரட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து போன தடவை நான் வரும்போது சொன்ன விஷயத்தையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு கொடிய மரணம் அடைய வேண்டும்? இயேசு கிறிஸ்து அடைந்த அந்த கொடிய மரணத்தினுடைய நிஜமான நோக்கம் என்ன? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பல விதத்தில் மக்கள் பார்க்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்குறார்கள். பல தீர்க்கதரிசிகளில் ஒரு தீர்க்கதரிசியாக, இறைவனிடமிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி. பல தீர்க்கதரிசிகள் ஒருவராக இயேசுவை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக கூட பார்க்காம ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டரா பார்க்குறவங்க இருக்காங்க. அது யாருன்னா யூதர்கள். இயேசு கிறிஸ்துவை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படி ஒரு கேள்வி மிக மிக முக்கியமானது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக பார்க்குறவர்களும் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண கார்பெண்டரா பார்த்தவங்க, இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. அவங்க தான் யூதர்கள். இயேசு கிறிஸ்துவை புரட்சியாளராக பார்க்கிறவர்கள், நல்ல ஒரு தத்துவ ஞானியாக, சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக வந்த ஒரு 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 சோஷியல் டீச்சராக பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். இந்த கடவுள் நம்பிக்கை ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தா, ஜீசஸ் கிரைஸ்டை எப்படி பார்க்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இதில் இடையில கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை யாராக பார்க்கிறார்? மிக முக்கியமாக அவர் யாரோ அந்த வியூவில் அவரை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் உண்டு. அவர் யார்? அந்த கூட்ட மக்கள் தான் யார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். யார் அப்படின்னா அவன் தான் கிறிஸ்தவர்கள். எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இயேசு ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, தீர்க்கதரிசனங்களை சொன்னவர் மட்டுமல்ல, அவர் கடவுளினுடைய வார்த்தையானவராக, வார்த்தையை கொண்டு வந்தவராக மட்டுமல்ல, வார்த்தையை கொண்டு வந்தவராக மட்டுமல்ல, வார்த்தையானவராகவே இந்த மண்ணுக்கு வந்தவர். அப்படியானால் அவர் கடவுளுக்கு சமமாக இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர் மனிதன் அடைய வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அதிகாரமுடையவராக இந்த உலகத்துக்கு பொதுவான ஒரு மனிதனாக வந்தார். நான் அடைய வேண்டிய தண்டனையை எங்கள் அப்பா அடையலாம், எங்கள் அம்மா அடையலாம், யாராவது ஒருவர் அடையலாம். ஆனால் மொத்த உலகத்தினுடைய பனிஷ்மெண்ட்டும், மொத்த உலகத்தினுடைய பேய்மெண்ட்டும் கொடுப்பதற்கு தகுதியான எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆன்மா இந்த உலகத்துக்கு தேவை. அது மனித வடிவில் வந்தது. அந்த ஆன்மாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல ஒரு விஷயத்தை நம்ம நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு கொடிய மரணத்தை அடைந்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது ஏன்?
அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கொடிய ஒரு மரணத்தின் ஊடாக அவர் போய் தான் இந்த ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்று அவர் திட்டமிட்டதனுடைய மிக முக்கியமான காரணம், போன வாட்டி வரும்போது சொன்னேன், அதுதான் அன்பு என்றால் என்ன என்பதை விளங்க பண்ணுவது. இயேசுவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க தீமை செய்தவர்களுக்கு திருப்பி தீமையை செய்யணும். ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாருன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் ஜூடாயிசம் சொல்லுது, அதுதான் புத்தம் சொல்லுது. எல்லாமே அப்படிதான். இந்த உலகத்தினுடைய எல்லா மார்க்கங்களுமே, கிறிஸ்தவம் அல்லாத எல்லா மார்க்கங்களுமே தீமை செய்தவர்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து எங்கேயுமே கிடையாது. ஆக்சுவலா மன்னிக்கணும் என்ற கருத்தை பல மார்க்கங்கள் சொன்னாலும் நிஜமாகவே மன்னிப்பு எங்கே தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அது கிறிஸ்துவில் தான் நிறைவு பெறுகின்றது. அந்த மன்னிப்பு என்பது, அதுக்கு அந்த மன்னிப்பை நமக்கு கொடுப்பதற்காக அவர் அடைந்த வலி இருக்கு இல்லையா, அவர் அடைந்த அந்த பெயின்ஃபுல் டெத் இருக்கு இல்லையா, அது மூலமா நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் வந்தது. அந்த தாக்கம் தான் போன வாட்டி வரும்போது நான் சொன்னேன். அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலிருந்து நம்ம அடுத்த செஷனுக்கு நம்ம போகலாம். வாசிங்க. இயேசு கிறிஸ்து அடைந்த கோர மரணத்தினுடைய இயேசு கிறிஸ்து அடைந்த அந்த கொடிய மரணத்தினுடைய அந்த அவலட்சணமான, அசிங்கமான, ஒரு அநியாயமான, ஒரு மன உளைச்சல் மிகுந்த மரணத்தினுடைய ஆக்சுவல் நோக்கம் என்ன அப்படின்னா வாசிக்கலாம். நாம் பாவிகளாக இருக்கும்போது நாம் அடைய வேண்டிய தண்டனையை கிறிஸ்து அடைந்ததினாலே அன்புள்ளவராக இருக்கின்ற கடவுள் நாமும் அவர் அன்புள்ளவர் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்தார். அவர் ஏற்கனவே இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் அன்புள்ளவராகவே இருக்கின்றவர், அனாதி சிநேகமுடையவராக இருக்கிறார். ஆனால் அவர் அன்புள்ளவர் என்று நமக்கு எப்போது தெரியும் அப்படின்னா அவர் செங்கடலை பிளக்கும் போது தெரியும் என்றெல்லாம் மக்கள் நினைத்திருப்பார்களானால் அற்புதங்களை மட்டும் காண்பித்தே இந்த உலகத்தை கொண்டு போயிருப்பார். அவரை யாரும் அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும் வடிவத்துக்கு வந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த வசனத்தை நல்ல உன்னிப்பா திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். ரோமர் 5:8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்ததினாலே கடவுள் எவ்வளவு பாசம் உள்ளவர் என்பதை விளங்க பண்ணினார். அதுக்கு போன வாட்டி வரும்போது நான் சொன்னேன், எதற்காக இவர் அன்புள்ளவர் என்பதை விளங்க பண்ண வேண்டும் அப்படின்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தையும் நான் சுட்டி காட்டினேன். வாசிக்கலாம். எதற்காக கடவுள் அன்புள்ளவராக இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். அவர் முதல்ல நம்மகிட்ட அன்புன்னா என்ன என்பதை விளங்க பண்ணி நம்மிடம் அன்பு கூர்ந்தபடியால் அதுக்கு பிறகுதான் கடவுளை நாம் நேசிக்கவே தொடங்குகிறோம். We start to love God. அது வரைக்கும் மக்கள் கடவுள்னு சொன்னா ஒரு விதமான பயத்தோடே கடவுளை மக்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் இயேசுவிடம் வரும்போதுதான், இயேசுவுக்கு பிறகுதான் அன்போடு கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பார்வையே தொடங்குகின்றது. கடவுளை அன்போடு பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ கடவுளை அன்போடு பார்க்கறது, இப்போ ஒரு மனைவி புருஷனை அன்போடு பார்க்கறது வேற, பயத்தோடு பார்க்கறது வேற. பிள்ளைகள் அப்பாவை பார்க்கும்போது அன்போட பார்க்கறது வேற, பயத்தோட பார்க்கறது வேற. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கக்கூடிய தொழிலாளிகள் ஓனரை பார்க்கும்போது, அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவை பார்க்கும்போது அன்போட, அவருக்கு மேலே உள்ள அன்பினால் பார்க்கறது வேற, அவர்கிட்ட உள்ள பயத்தினால பார்க்கறது வேற. பொதுவாக கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் அந்த எஜமானை எப்படி பார்ப்பாங்கன்னா பயத்தோடு தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த பயத்தோட பார்க்குதுன்ற ஒரு ட்ரெண்டை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததும் யார் தான் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் விழுந்ததுக்கு பிறகு மனுஷன் அடுத்த லெவலுக்கு நகர்வதற்கு அவனுக்கு கண்டிப்பா தேவைப்பட்ட ஒன்று பயம். அவன் விழுவதற்கு முன்னாடி பயமே கிடையாது, மனசுக்குள்ள பயமே கிடையாது. அவன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான். என்னைக்கு கீழ்ப்படுகிறது அவன் விலகி அவன் கீழ்ப்படிகளிலிருந்து விலகினானோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் 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 அந்த அந்த பயம் அப்படின்றது அவனுக்கு மனசுக்குள்ள வருது. அப்போ இனி என்ன செய்தாலும் பயந்துகிட்டே செய்கிறான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா பயத்தோடையும், கடவுளுக்கு நம்ம காணிக்க கொடுக்கும்போது பயந்துகிட்டே காணிக்க கொடுக்க முடியும். எப்படி தெரியுமா? நீங்கள் தசமபாகம் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு சாபம் அப்படி சொன்ன உடனே அது வரைக்கும் நம்ம தசமபாகம் கொடுக்காம இருந்தாலும் தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்ன? சாபம். அப்ப நம்ம காணிக்க கொடுக்கணுங்கிற ஆர்வமே இல்லாம இருந்தா கூட தசமபாகம் கொடுக்கணுன்ற ஆர்வம் நமக்கு வந்துடும். ஏன்? காரணம் என்ன? சாபம் அப்படின்னு சொன்ன உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு நல்ல முறைன்னு நினைக்கிறியா மக்கா? இது ஒரு சரியான வழியா அப்படின்னா பைபிள் சொல்லுது. எப்படி? மல்கியா 3ஆம் அதிகாரத்தினுடைய 8-9 வாசிங்க.
ம் 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 போதுங்கம்மா. இப்போ நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், சபிக்கப்பட்டீர்கள், சாபம் இப்படி எல்லாம் சொன்ன உடனே அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுளுக்கு என்ன பண்ணுவோம்? ஹலோ, காணிக்க நம்ம கொடுப்போம். ஆனா இது பைபிள்ல இல்லாதது கிடையாது. ஆனா இப்படிதான் மனுஷனை கடவுள் செதுக்கி செதுக்கி கொண்டு வந்திருக்கிறார். பயமுறுத்தி மக்களை காணிக்க போட வச்ச வரலாறும் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 7 வாசிங்க. பாருங்க, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்ப உற்சாகமாக கொடுக்க வேண்டும்னு சொல்றாரு. ஆனா அதுலயே ஒரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, சிறுக விதைப்பவன், வாசிங்களேன் அந்த வசனம் எங்க இருக்கு? எந்த வசனமோ? வாசிங்க. இது மக்கா ரெண்டாவது மெத்தடு. 10 ரூபா கொடுத்தா கடவுள் 100 ரூபா தருவார், 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா தருவார், 1000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா தருவார். அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல கடவுளுக்கு கொடுக்கறது இது 2வது மெத்தடு. ஆனா அப்படி கொடுக்கும்போது இது புதிய உடன்படிக்கைக்கு வந்துட்டோம். புதிய உடன்படிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கறது? நம்ம கொஞ்சம் குறைவாக கொடுத்தோம்னா குறைவாக கிடைக்கும், அதிகமாக கொடுத்தா அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம போட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நீங்கள் 1 மூட்டை நெல், மோகன் சி எண்ணெய் வந்து 1 மூட்டை நெல் கொடுத்தா கர்த்தர் அதிகமாக நெல் விளையும், 100 மூட்டை நெல் போட்டோன்னா 1000 மூட்டை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார்ல. இது ஒன்றும் தப்பு கிடையாது, இது கரெக்ட். ஆனால் இதையும் தாண்டி வேற ஒன்று இருக்குது, அதுக்கு இடையில வேற ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நம்பர் 1 பயமுறுத்தி கொடுக்க வைக்கிறது, 2வது லாப நோக்கத்தை சொல்லி கொடுக்க வைக்கிறது, 3வது பெருமைக்காக கொடுக்கறது. இப்போ நம்ம ஊரில் கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டணும்னு சொன்னோடனே எல்லாரும் 1000 ரூபா கொடுத்தாங்கன்னாக்கா, இல்லை அம்பிட்டு பேரில் 1000 ரூபா கொடுத்துருக்கான் அப்படின்னா நான் எப்படியும் ஒரு 5000 ரூபா கொடுப்போம்ல. இல்லை நம்ம பேரில் ஒரு 1000 ரூபா, அது 5000 ரூபா கொடு அப்படின்னு இந்த பையன் உடனே போய் வீட்டிலேருந்து பைசா எடுத்துட்டு வந்து 5000 ரூபா கொடுப்பான். யாரு? ஞானமுத்து 5000 ரூபா, சாமுவேல் 10,000 ரூபா. ஏன் இல்லை இப்போ சாமுவேல் ஞானமுத்து 5000 ரூபா கொடுத்துருக்கா, நான் 10,000 ரூபா கொடுப்போம்ல. அப்போ இது எதுக்காக கொடுக்கறது? பயத்தினாலையா? இல்லை ரொம்ப திரும்பி ரிட்டர்ன் வருங்கிற இதனால? இல்லை. எதுக்காக? பெருமைக்காக கொடுக்கறது. பட் என்னங்கய்யா, நல்ல கவனமாக. இப்ப 4வது ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் தெரியுமா? காடுக்கு நம்ம ஒபே பண்றது, காடோட நம்ம வாழ்றதுக்கு 4வது ஒரு அருமையான மெத்தட் இருக்குது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். நம்ம எதை செய்தாலும் எப்படி செய்ய வேண்டுமா? உங்கள் காரியங்கள் எல்லாம் இனி எதை செய்தாலும் பயந்து பயந்து நீங்க செய்யக்கூடாது. நீங்க பயந்து செய்யக்கூடாதுன்றதுக்கு ஒரு வசனம் இருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8:15 வாசிக்கலாம். நீங்க திரும்பவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க பயப்படுறதெல்லாம் உண்மைதான். பழைய உடன்படிக்கை நாட்கள் முழுவதும் பயந்து 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 மனுஷன் வாழ்ந்திருக்கான். ஏன்னா அடிச்சிருவாருங்கிற பயம். கிருபாசனத்துக்கு பக்கத்தில் நாம் தைரியமாக இன்னைக்கு வந்து நிற்கிறோம். நம்ம எல்லாம் சாதாரணமாக உட்காந்துருக்கிறோம். அன்னைக்கு அப்படி கிடையாது. கிருபாசனத்துக்கு பக்கத்தில் ஒரு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும், மற்றவங்க எல்லாம் ரொம்ப தூரில் தான் நிற்கணும். ஏன்? கிட்ட போயிட்டாக்க கொண்டுடுவார். அவ்வளோ தூய்மையான தெய்வம். அவர் வந்து அவ்வளோ தூய்மையை டிமாண்ட் பண்ணுறாரு. காட் இஸ் டிமாண்டிங் ரைட்டியஸ்னஸ் அண்ட் ஹோலினஸ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நமக்கு கிட்ட போக முடியாது. நல்லா கவனமாக கவனிக்கணும். அப்போ கிட்ட போக முடியாது. அப்போ தூரம் தான் நின்றுட்டு வேடிக்கை பார்க்கணும். பிரதான ஆசாரியன் வருவார். அவர் வர்ற வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து போகும்போது நல்லவரா கெட்டவரா, திரும்பி வருவாரா வரமாட்டாரா அவருக்கே தெரியாது. ஆனதுனால அவருக்கு காலில் ஒரு கயிறு வச்சு கட்டியிருக்கோம். அந்த கயிறு வச்சு கட்டிட்டு அவர் திரும்ப வந்தாருன்னா கயிறோடு வந்துடுவார். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? செத்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவாங்க? எப்படியெல்லாம் ஆராதனை பண்ணியிருக்காங்க மக்கா, எப்படியெல்லாம் ஆராதனை போயிட்டு இருக்குது. கடவுள் இது எதுக்காக வேண்டி இந்த வழியை கடவுள் கொண்டு வந்திருக்காருன்னா, காட் இஸ் a God of righteousness. கரெக்டாக நூலு பிடிச்சி பார்ப்பார் கடவுள். ஆக்சுவலாக
நூலை பிடிக்கக்கூடிய அந்த கடவுள் தான் மனித வடிவில் வந்து நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் அடைந்தார். அதனால தான் கண்டுபிடிக்கிறோம் அவர் அன்புள்ளவர்னு. அவர் அன்புள்ளவராக நமக்கு விளங்கினதுக்கு பிறகு இனி எதையும் பயந்துகிட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம எதையும் இனிமேல் எதுக்காக வேண்டி செய்ய வேண்டிய தேவையில்லை, பயந்துகிட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, இனி எதையுமே லாப நோக்கத்துக்காக செய்ய வேண்டிய தேவையில்லை. இப்போ நீங்கள் இப்போ அண்ணன் ராஜண்ணனுடைய வீட்டம்மா யார்? நீங்கள் தானே? ஓகே, ராஜண்ணனுடைய வீட்டம்மா நீங்கள். அண்ணனுக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு காரணம் நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா, அண்ணன் போட்டு தருவாவில? நீங்கள் தான் போட்டு தருவீங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அண்ணன் போட்டு கொடுத்தா என்ன? இப்போ காஃபி போட தெரிஞ்ச ஆம்பளைங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இந்த உலகத்தில், ரைட்? அக்கா வந்து காஃபியை போட்டு கொடுக்குறாங்கல்ல, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? பயத்தினாலேயா? இல்லை ரெண்டாவது, இல்லை அவர் கிறிஸ்மஸ் வாக்கில் ஒரு நல்ல ஒரு புடவை எடுத்து தருவாருங்கிற அப்படி ஒரு லாப நோக்கத்துக்காக எடுத்து கொடுக்குறாங்களா? இல்லை ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக வேண்டியா? இல்லைங்க. அதான் சொல்கிறேன், நாம் வசனத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் இயேசுட்ட வந்துடுவாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நாமும் வெளியில் உள்ள மக்களும் ஒரே மாதிரிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் வெளியில் உள்ளவங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவங்க எந்த நோக்கத்தோடு, அன்னைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னை மன்னிப்பதற்கென்று ஒரு ரட்சகர் தேவையில்லை, ஏன்னா நான் எந்த பாவமும் செஞ்சது கிடையாது. I haven't done even a single sin in my life. I very well remember that person spoke to me. என்கிட்ட பேசின அந்த அம்மாவை ரொம்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த அம்மா ஃபோனில் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு கடவுளே தேவை கிடையாது, என்ன ரட்சிக்கிறதுக்காக மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு ரட்சகர் எனக்கு தேவை கிடையாது. அப்போது நான் சொன்னேன், ஆஃப்கோர்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் ஒரு குற்றமும் செய்யலைன்னா உங்களுக்கு ரட்சகரே தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன ஆன்சர் சரியா தப்பா? அவங்க பாவமே செய்யலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பாவமே செய்தது இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன, யார் தேவையில்லை? ரட்சகர் தேவையில்லை. ஏன்னா யாரை தேடி இயேசு வந்தார்? பாவிகளை தேடி வந்தாரா இல்லை நீதிமான்களை தேடி வந்தாரா மக்கா? நீதிமான்களை தேடி அல்லன்னு வார்த்தை ஒரு சொல்கிறார். ஆக்சுவலாக நான் பாவியை தேடி வந்தேன், பாவி அது மட்டும் சொல்லலை, நான் நீதிமான்களை தேடி வரவில்லைன்னு சொல்கிறாருன்னா அந்த அம்மா கிட்ட போய் இல்லை நீ பாவின்னு சொல்றதுக்கு நான் யார்? நான் சொன்னேன், ஐ டோன்ட் திங்க் யூ நீட் ஜீசஸ், உங்களுக்கு இயேசு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ஹோலி, யூ டோன்ட் நீட் ஜீசஸ் அப்படி சொன்னேன். நீங்களே இப்போ பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்களே சொல்லலாம், வா இப்படி ஒரு பிரசங்கம் இருக்கா, இப்படி ஒரு பொம்பளையை நம்ம நிராகரித்து விட்டுடலாமா? ஆனால் அந்த அம்மா வந்தாங்க. எப்படி தெரியுமா வந்தாங்க? அதான் அதில் உள்ள கிரக்ஸ், அதில் கிளைமேக்ஸ் அதுதான். அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா காட் வந்து இயேசு எனக்காக வந்தார், என்ன மாதிரிப்பட்ட பாவிகளுக்காக வந்தார், உங்களை மாதிரிப்பட்ட நீதிமான்களுக்காக வரலன்னு சொன்னேன். சாமி நீங்கள் பாவியா? ஆமாம்மா. ஒரு பொம்பளையை மோசமாக பார்த்தாலே அந்த பொம்பளை கூட அந்த ஆம்பளையோ, அல்லது ஒரு ஆம்பளையே ஒரு பொம்பளை மோசமாக பார்த்தாலே அந்த ஆம்பளை கூட அந்த பொம்பளையும் தப்பு பண்ணிட்டாங்க, விபச்சாரம் செய்தாகி விட்டது அப்படின்னு ஏன் பைபிள் சொல்கிறதுனால அப்படிலாம் பார்க்கும்போது நாம் பாவி தானம்மா, பெரும் பாவி அல்லவா? ஒரு நாள் 2 நாளா, எவ்வளவோ நாளாக நான் அந்த பாவ சாக்கடையில் கிடந்திருக்கிறேன். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன்னா நான் யார்? தன் சகோதரனை பார்த்து பைத்தியக்காரன் சொன்னால் நீ எங்கே போவதற்கு தகுதியானவன்? எரி நரகத்துக்கு போகிற தகுதியான நாரூரில் எவனா ஒருத்தன் பிழைப்பா நமக்கா? இல்லை, பொதுவாக மெட்ராஸில் யாரும் யாரை பார்த்து சாதாரணமாக லூசுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவர் ரொம்ப டைட்டாக இருக்காரலாம். அப்போ நம்ம சாதாரணமாக நம்ம லூசுன்னு சொல்லிடுறோம். ஆனால் நீ லூசுன்னு சொல்லும்போது எங்கே போவதற்கு தகுதியானவனாம்? அப்போ யார் பிழைப்பாமக்கா? இந்த உலகத்தில் யாராலும் பரலோகத்துக்கு போக முடியும்? யாராலும் போக முடியுமா? நான் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கோபுரம் கட்டி கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. போகலை, வெளியே போ அப்படி சொல்லிடுவோம். ஆண்டவர் நாரல்காரனா, வெளியே வெளியே போ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவரும் பொறுப்பு கிடையாது. நான் கமிங் பேக் டு த சப்ஜெக்ட். அனைத்தையும் அன்போடு செய்கின்ற வலிமையை கிறிஸ்தவர்கள் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எதை செஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் பயந்து 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 தான் மக்கா நம்ம வந்து உட்காந்துருக்கோம். ராஜானனுக்கு கூட்டத்துக்கு எதுக்கு போனோம்? மக்கா டேய் அங்கே கூட்டத்துக்கு போகலைன்னா ஒன்று, அந்த கூட்டத்துக்கு போகலைன்னா திங்கக்கிழமை காலையில் அண்ணன் வரிசையாக வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவார். எல்லாத்தையும் பற்றி பேசுவார். அண்ணன் வந்து காலையில் திங்கக்கிழமை காலையில் அவருக்கு ட்ராவல்ஸில் உட்காந்துட்டு அவருக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு, ஏக்கா தங்காக்கா ஏன் வரல, நீங்கள் அந்த சனிக்கிழமை ஏன் வரலன்னு சொன்னோன்னே அந்த அக்கா உடனே, பாஸ்டர் சாரி பாஸ்டர், எனக்கு வீட்டில் எங்கள் சொக்காரங்களும் சொந்தக்காரங்களும் எல்லாம் வந்தாங்க, அதனால வர முடியல அப்படி சொன்னால் அண்ணன் தாளித்து எடுத்துருவார். அண்ணன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் மேலே உள்ள அக்கறைகள் தான் தாளிப்பு நடக்குது ஆக்சுவலாக. அப்போ அந்த ஒரு தாளிப்புக்கு ரோஸ்டிங்க்கு பயந்தே நம்ம வந்து உட்காந்துருவோம்.
அப்படி வந்து உட்காந்துருவோம். அல்லது நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்து அன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட, அம்மா நான் அன்னைக்கு சொன்னோம்ல மக்களே, எதுக்காக கோயிலுக்கு போறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது, நீங்க கோயிலுக்கே போக மாட்டேல்ல. அது இடுப்பு பகுதியிலே ஒரு வலி கடந்து வந்தது. அந்த கடந்து வந்த இடுப்பு வலி கடந்து போகும்படியாக 4 மாவடி பகுதிக்கு நாங்கள் கடந்து போயிருந்தோம். அப்பொழுது அண்ணன் கடந்து வந்து ஜெபித்த பொழுது ஒரு வல்லமை கடந்து வந்தது. அப்பொழுது கடந்து வந்த இடுப்பு வலி கடந்து போனது. இப்போ சர்ச்சுக்கு ஒழுங்காக கடந்து போக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கடந்து போன இடுப்பு வலி திரும்ப கடந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னை சர்ச்சுக்கு கடந்து போக சொல்லியிருக்கிறாங்க. என்னை கடந்து போக விடுங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. And this is how people say about their experience with the Lord. கடவுளோடு உள்ள எக்ஸ்பீரியன்ஸை அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்போ எதுக்கு இவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க? பயந்துக்கிட்டு வர்றாங்க மக்களே. பயம் இல்லைன்னா திரும்பவும் கடந்து போனது கடந்து வந்துடும் இல்லை மக்கா. அதனால திரும்ப அவங்க வந்து அப்போ அவங்க இப்படிப்பட்டவங்க உள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கும்போது சந்தோஷம் பொங்குதே பாட்டை எப்படி பாடுவாவே? சந்தோஷம் பொங்குதே வாட். அப்போ அதுக்கு அவியலும் பொறுப்பு இல்லைல்ல. என்ன மக்களே, அதுக்கு அவியலும் பொறுப்பு இல்லை. ஏன்னா மிரட்டி கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்கு இல்லையா? மிரட்டி தானே உள்ள உட்காந்து. இப்போ கொஞ்சம் பேர் பார்க்க இந்த மேட்ரு இவருக்கு எப்படி தெரியும்? ஏன் நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். நானும் அப்படி தான் மிரண்டு போய் தான் உள்ளே உட்காந்துருந்தோம். நாங்கள் ஆர்சி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்களிலும் முழு பூசை காண்பாயாக அப்படின்னு எங்களுக்கு கொடுத்துருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பிடம், பெரிய குறிப்பிடம், புதிய குறிப்பிடம் எல்லாம் கொடுத்து எல்லாத்தின்படி தெளிவாக வாழணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தோம். நம்ம இன்னைக்கு கூட என்ன செஞ்சாலும் ஒன்று பயந்துக்கிட்டு செய்கிறோம், அல்லது லாப நோக்கத்துக்காக செய்கிறோம், அல்லது பெருமைக்காக செய்கிறோம். இன்னும் நாம் அன்போடு செய்ய ஆரம்பிக்கலை. நான் பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் பேருக்கு என்ன தோணும் தெரியுமா? நான் எவ்வளவு நோவில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், இவர் சும்மா தமாசை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ராஜாண்ணா என்ன இவர் எங்கே போய் பிடிச்சியா? யார் இவர்? ஏன் பிரச்சனை உமக்கு தெரியுமா? போய் எதுக்காக இவரை கூப்பிட்டுருவோய் அப்படி கேட்டால், இங்கே வந்து நோய் சுகமாகி போனவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் உண்டு மக்கா. 4 மாவடியில் வந்து இங்கே அண்ணன் ஜோம் பண்ணி சுகமாகி போனவங்க எத்தனை லட்சம் உண்டு தெரியுமா? இப்போ அங்கே போய் பாருங்கள், கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து சுகமாகி போனவங்க எல்லாம் அந்த ஐயோ எனக்கு கர்த்தர் சுகப்படுத்தினாரு, நீயும் வாமக்கான்னு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு போயிருந்தா 4 மாவடிங்கிற ஊரே தெரிய முடியாத அளவுக்கு மக்கள் கூடியிருக்கும்ல. வரமாட்டாம்ல. அவன் காணிக்கையே ஜிபே மூலமாக அனுப்பிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான்ல, திரும்ப கல்லால் போய் உட்காந்துருவான்ல கலெக்ஷனுக்காக. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதனால தான் வெளியில் உள்ள மக்கள், இப்போ நம்ம எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த நோக்கம் வெளியில் உள்ள மக்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன நோக்கம்? நமக்கு என்ன தேவையோ. இப்போ நமக்கு நான் இதெல்லாம் சொல்லுறதுனால உங்களை குறை சொல்லுறதுக்காக சொல்ல நினைக்கிறேன் இல்லை, உங்களை மாதிரி தான் நான் இருந்தேன்னு சொல்ல வரேன். ஆனால் அந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு கர்த்தர் என்ன மூவ் பண்ணிட்டு வர்றாரு. ஆக்சுவலாக நான் ஏதோ ஒன்று இந்த உலகபரமான நன்மைகளை அடைய வேண்டுமானால் அதுக்கு நான் வந்து இயேசுட்ட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இப்போ இந்த ஊரில் உள்ள இந்துக்களுக்கு யாரும் குழந்தை பிறக்க இல்லையா? கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் குழந்தை பிறக்குதா? அக்கா உங்கள் பேர் என்ன? உஷா அக்கா சொல்லுங்கள். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் அப்படின்னு இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அது இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் பலிக்குதா? ஏன் இந்துக்களுக்கெல்லாம் குழந்தையே கிடையாதோ? இஸ்லாமியர்களுக்கு குழந்தையே கிடையாதா? அந்த பாயம்மா நமக்கெல்லாம் 2 பிள்ளைகள். பாய் பல அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவருக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளெல்லாம் கொடுத்ததும் யார் தான்? நான் வழிபடுகிற கடவுளா இல்லை அது ஸ்பெஷல் வேற கடவுளா? எல்லாருக்கும் ஒரு குழப்பம். இப்போ அவருக்கு குழந்தை கொடுத்தது யாரு? அவருக்கு வெளியில் இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத கமலஹாசனுக்கு இவ்வளோ பெரிய மூளை அறிவை கொடுத்தது யாரு? நான் அடிக்கடி என்னுடைய மீட்டிங்ஸில் நான் எங்கே போனாலும் பேசக்கூடிய விஷயம் அதுதான். இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை எல்லாம் கர்த்தர் நினச்சா கொண்டு வரது ரொம்ப ஈஸி இல்லை மக்களே. ஏன் கொண்டு வரல தெரியுமா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டு போயிட்டாங்க? கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த திராவிட கழகத்துக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கடவுளே வேண்டான்னு போனது காரணம் என்ன? கடவுளுக்கும் அவங்களுக்கு ஏதாவது வாக்கியா தகராறா? இல்லை. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, நாம் எந்த நோக்கத்தோடு கடவுளை பின்பற்றுகிறோமோ அதுக்கு கடவுள் தேவையில்லை. எந்த நோக்கம்? நம்ம எந்த நோக்கத்தோடு கடவுளை ஃபாலோ பண்ணுறோமோ, எந்த நோக்கத்துக்காக ஃபாலோ பண்ணுறோம்? இன்னைக்கு வந்தவங்க, நித்திய ஜீவனை தேடி வந்தவங்க எவ்வளோ பேர் உண்டு? நான் நித்திய ஜீவனுக்காக வந்திருக்கிறேன் எத்தனை பேர் உண்டு? நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் அந்த நோக்கத்துக்காக வந்தவங்க எவ்வளோ பேர் உண்டு? இல்லை. வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுக்காக இன்னைக்கு எங்கிலும் போய் ஒரு நோய் சுகமாயி கரையாறிட்டா கொஞ்சம் கொள்ளலாம் அப்படி வந்தவங்க தான் வந்திருக்கோம். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மக்களே? உலகத்தில் வரக்கூடிய எந்த மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனையை விட நமக்கு அதிகமாக பிரச்சனை வரும். ஏன்? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும்
துன்பப்படுவார்கள். எங்கள் அக்கா கரெக்டாக சொல்லிட்டாவில்ல, துன்பப்படுவார்கள். ஆமாம், பக்தியாய் நடக்கிறவர்கள் எல்லாருக்கும் துன்பம் அதிகமாக உண்டு. வெளியில் உள்ள பக்கத்து வீட்டு ராமசாமிக்கும் இந்த பக்கத்து வீட்டு அப்துல் ரஹ்மானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை விட ராபர்ட்டுக்கும் ஸ்டான்லிக்கும் பீட்டருக்கும் எஸ்தருக்கும் ரூபிக்கும் அதிகமான பிரச்சனை உண்டு. காரணம் என்ன தெரியுமா? ஏன் பிரச்சனை? ஏன்னா நாம தான் பிசாசை ரொம்ப பாதித்திருக்கிறோம். பிசாசுக்கு நம்மளை பிடிக்காது. ஏன்னா பரிசுத்தமாய் வாழக்கூடியவர்களை எப்பொழுது விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி தெரிகிறான். ஒரு வேடன் வந்து ரெண்டு புறாக்களை சுடுறான். அதில் ஒரு புறா கீழே விழுந்தது, அது செத்து போச்சுது. ஒரு புறா விழுந்து துடிச்சிட்டு கிடக்குது. எந்த புறாவின் மீது அவனுக்கு கண்ணு இருக்கும்? துடிச்சிட்டு கிடக்குது இல்ல, நாம துடிச்சிட்டு கிடக்கக்கூடிய புறா மாதிரி நம்ம மேல அவனுக்கு ரொம்ப கண்ணு இருக்கும். அதுக்கு நமக்கு அதிகமான துன்பங்களை நமக்கு தருவான். நமக்கு தான் அதிகமான துன்பங்களை தருவான். நீங்க நினைக்கலாம், இல்லை நான் இப்போ புதுசா ஒரு ஆளை இப்போதான் கூட்டு வந்திருக்கிறேன், அவர் சொல்லத புதுசா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், கிறிஸ்தவங்களுக்கு அதிகமான துன்பம் உண்டுன்னு சொன்னால் அந்த பொம்பளை இன்னையோட அது பிறகு திரும்ப கோயிலுக்கு வராது. ஆனால் இல்லை, நான் அதை சொல்லலை மக்களே. நான் என்ன சொல்ல தெரியுமா? என் பையன் என் வீட்டில் இருக்கிறான். என் பையனுக்கு என் பையன் ஒரு சின்ன கெட்ட வார்த்தை பேசினா கூட, பக்கத்து வீட்டுக்கார பையன் கொலை பண்ணால் கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. என் பையன் கெட்ட வார்த்தை பேசினா கூட எனக்கு ஒரு பெரிய பாவமாக தெரியும். காரணம் என்ன மக்கள்? காரணம் என்ன? அந்த பிள்ளைகிட்ட கேட்டதுக்கு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டு அது முழிக்குது. வேற ஒன்றும் இல்லை, பொறுப்பு. ஆக்சுவலி அது என்னுடைய பொறுப்பு. கடவுளுக்கு என் மேலே இருக்கக்கூடிய அக்கறைனால கடவுள் என்ன அடிக்கிறார். நான் என் மகனுக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பினால நான் என் மகனை பனிஷ் பண்ணுறேன். ஐ பனிஷ் மை சைல்டு பிகாஸ் ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் மை சைல்டு. நான் என்னுடைய மகனுக்கு மேலே உள்ள வச்சிருக்கக்கூடிய அன்பினால நான் பேசாமல் இருக்கிறேன். அதில் சொல்லலாமா? அடுத்தவங்க கஷ்டப்படும் போது பேசாமல் இருக்கிறேன். நான் என் பிள்ளை தப்பு பண்ணும்போது நான் பனிஷ்மெண்ட் பண்ணதுக்கு காரணம் அதுதான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூ ஹேவ் டு நோட்டீஸ். நல்ல கவனமாக கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் தெரியுமா? வி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். சத்தமாக சொல்லுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். வி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சத்தமாக சொல்லுங்க, we are very important people of God. கர்த்தருடைய கண்கள் டேஷ் மேல் நோக்கமாக இருக்கிறது, நீதிமான்கள் மேல். கர்த்தருடைய கண்கள் யார்? கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஏதாவது உண்டா? அப்புறம் என்ன நீதிமான்களுக்கு மேலே இவரு நோக்கமாக இருக்கணும் அப்படின்னா, ஸ்பெஷல் கண்ணு நம்ம மேலே வச்சிருப்பார். நம்ம மேலே ஸ்பெஷல் கண்ணு வச்சிருப்பார். எல்லாரும் தெரியும். மறைந்த கருணாநிதி ஐயாவிலிருந்து எல்லாம், அந்த ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகள், இந்த கடைசியில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிடக்கூடிய பிச்சைக்காரன் வரைக்கும் கடவுள் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருப்பார். ஆனால் கர்த்தருடைய நீதிமான்களை பற்றி கர்த்தர் தெளிவாக தனி ஃபைல் போட்டு அவர் சேவ் பண்ணி வைத்திருப்பார். அதனால் நம்ம செய்யக்கூடிய தப்பை சாதாரணமாக எல்லாம் பாஸ் பண்ணிட்டு போக மாட்டார். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும், இந்த உலகத்திலே உங்கள்கிட்ட அதிகமாக கோவப்பட்டது யார் மக்கா? உனக்கு நெருக்கமானவர்களா, இல்லை எங்கேயோ இருக்கக்கூடியவங்களா? இது மகளா? பார்க்க யார் என்கிட்ட கோவப்பட்டாங்க? ராஜாண்ணன் தான் கோவப்பட்டிருப்பார், அப்படி தானே? உங்கள் அப்பா கோவப்பட்டாரா மக்களே? உங்கள் அப்பா கோவப்பட்டாரா? அது ஏன் ஒரு மாதிரி பார்க்க? ஆமாம், அடிச்சாரா? ஒன்று அடிச்சிருக்காரல? அடிச்சு ஊதி போய் இருக்கு பாருங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நம்ம அப்பா அடிப்பார் மகா? நம்முடைய அப்பா நம்மளை அடிப்பார். ஏன் தெரியுமா? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:31. நீங்க வீடு கட்டினாலும், நீங்க கல்யாணம் பண்ணாலும், நீங்க படிச்சாலும், ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணாலும், நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும், நீங்க என்ன வேணா செய்யுங்க. எதுக்காக செய்யணுமா? இதன் மூலமாக கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுமான்னு பார்த்து நாம வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்மை கடவுள் அழைத்தது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை, நாம் எல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று மட்டும் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா சொல்லலாமா? நான் என்கிட்ட ஒரு தம்பி கேட்டாரு, 8 மணி நேர வேலை, எனக்கு 8 மணி நேர வேலை இருக்குது, அதுக்கு வந்து 1 லட்சம் ரூபா சம்பளம். கூட 4 மணி நேரம் வேலை பார்த்தா, கத்தாரில் இருந்து ஒரு தம்பி கூட 4 மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம். 4 மணி நேரம் தானே வேலை, நான் எக்ஸ்ட்ரா நான் போனால் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நான் சொன்னேன்,
இது இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் காட். கடவுளுக்கு நீ கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கும்னா, தயவுசெய்து இந்த 8 மணி நேரம் வேலையிலேயே சமாதானப்படுமாக்கா. நான் சொன்னேன், இந்த 8 மணி நேரத்தில் கிடைக்கிற இந்த 1 லட்ச ரூபாய் போதும். நீ 2 லட்ச ரூபா வச்சுட்டு என்ன பண்ண போகிற? நம்ம எல்லாம் ரொம்ப சம்பாதிச்சு முடிச்சதுக்கு பிறகு எதுக்கு சம்பாதிக்கிறோம்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளுடைய நோக்கம் எல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம், அவருடைய ஏக்கம் எல்லாம் 2 லட்ச ரூபா தான். சித்தம் செய்வது தானே அப்படின்னு வாயால் சொன்னாலும் மனசுக்குள்ள என்ன ஃபார்முலா என்ன ஓடிட்டு இருக்குது? அடுத்தது ப்ரமோஷன் எங்கேருந்து கிடைக்கும், நம்ம எப்படி வீடு கட்டலாம், பாடியில் ஒரு ஃப்ளாட் எங்கே வாங்கலாம், அண்ணா நகரில் வெஸ்ட்டில் ஒன்று, ஈஸ்ட்டில் ஒன்று, இப்படி நம்முடைய பிளான் அப்படி தான் நமக்கு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பேர் நினைக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்டியன் இல்லையோ, கிரைஸ்ட்டை ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கலங்க வேண்டாம் என் அன்புக்குரியவர்களே, கலங்காதே, திகையாதே, ஆனால் காணிக்க போடு. இப்படி மட்டும் சொல்லிகிட்டே போனால் நானும் செழிப்பாக இருப்போம்ல மக்கா, ஆடி காரில் போயிட்டே இருப்போம்ல. இப்படி அண்ணன் ராஜா அண்ணன் சொல்லியிருப்பார்னா இன்னைக்கு இந்த இடம் பத்தாதில்ல, பெரிய கூட்டம் மக்கள் வந்திருப்பாங்க. 1. 2வது, இவ்வளவு தூரம் ஒரு சின்ன ஒரு இடத்துல நம்ம இருக்க வேண்டிய தேவையில்லைல்ல. ஒரு பெரிய இடம் எப்போவுமே ஒரு சொந்த இடத்துக்காக வேண்டி இப்படி ஜோமனுடைய தேவையே இல்லைல்ல. தடவி கொடுத்து போயிட்டே இருக்கலாம்ல. நம்ம எல்லாம் இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கையோடு முடிஞ்சு போகுதுன்ற நினப்பில் வாழ்கிறதுனால தான் வெளியில் உள்ளவங்களும் இந்த மண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போக போகுதுன்ற நினப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் விண்ணை நோக்கி வாழ்ந்திருந்தால் இந்த மண்ணில் உள்ள பெரிய விஷயங்களை பற்றி நம்ம பெருசுன்று சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பெருசாக நினச்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் நான் பேசும்போது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, நான் எவ்வளவு கஷ்டத்தில் வந்திருக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா மக்களே, இந்த கஷ்டம் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷம் நீங்கள் இடத்த காலி பண்ணிடுவேன். கஷ்டம் தீர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் வரவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த முதிர்ச்சிக்கு, அந்த கஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் நான் கடவுளை நேசிப்பேன் என்ற முதிர்ச்சிக்கு நாம் இன்னும் வளரலை. நான் பேசிகிட்டு இருக்குது விளங்குறவங்க மட்டும் கொஞ்சம் கைவேதிகாமி பார்க்கலாம். why we get into problems? பிரச்சனைன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம கடவுளே தூக்கி தூர போட்டுருவோம். இன்னைக்கு அதனால தான் அநேக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களுடைய பிள்ளைகள் வழிமாறி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க ஏன் முன்னுக்கு வந்தாங்க வாழ்க்கையில், இவங்க ஏன் முன்னுக்கு வந்து கடவுளோடு வாழ்ந்ததுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மண்ணுக்குரிய லாபத்துக்காக. இந்த மண்ணுக்குரிய லாபத்துக்காக வாழ்ந்திருப்பீர்களானால் உங்களுடைய நீங்கள் பண்ண ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆசீர்வாதம் வரும். ஆனால் அந்த பிள்ளைகள் கடவுளை மறந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு மண்ணுக்குரிய ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணாமலே கிடைக்கும். காரணம் என்ன? அப்பாவுடைய ஜெபம், தாத்தாவுடைய ஜெபம். எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துட்டேன் மக்களே. இப்படி நான் சொல்கிறேன்னு தயவுசெய்து என்கிட்ட கோவப்படக்கூடாது. ஏன்னா நான் இன்னைக்கு நாகர்கோயில், நான் பேசிக்கலி ஃப்ரம் நாகர்கோயில், கருங்கல். நான் கருங்கல்ல பிறந்தவன். யார் சபைக்கு போனாலும் சரி தான். எதுக்காக போகிறாங்க? ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போகிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே சர்ச்சுக்கு போகிறதே விட்டுடுறாங்க. காரணம் என்ன? ஏன்னா அதுக்காகத்தான் இயேசு வந்தாருன்னு நீங்கள் சொல்வீர்களானால் ஐ எம் சாரி, இட் இஸ் ராங். ஏன்னா அதே பிரச்சனை வெளியில் உள்ளவங்களுக்கு இருக்குது. அவங்க ஏதோ ஒரு இந்து கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே போய் சுகமாகுதுன்னு சொல்கிறாங்க. பிசாசால் அற்புதம் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டால் வாட் இஸ் யுவர் ஆன்சர்? பிசாஸ் மோசேயுடைய கம்பை கீழே போட்டால் அது பாம்பா மாறுது, மந்திரவாதிக்கு கம்பை கீழே போட்டால் அதுவும். அப்போ நீங்கள் வெளியில் உள்ள சரி, அந்த வல்லமையை கொடுத்தது யாரு? அந்த மந்திரவாதிக்கு அந்த வல்லமையை கொடுத்தது யாரு? சாத்தானுக்கு அந்த வல்லமையை கொடுத்தது யார் மக்களே? தேவன். அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஏன் அந்த வல்லமையை கொடுக்கணும்? இந்த வல்லமை அவர் கொடுக்காம பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம்ல. இயேசுட்ட வந்தால் மட்டும்தான் அற்புதம் நடக்கும், வேற எங்கே போனாலும் அற்புதம் பண்ண நடக்காதுன்ற அளவுக்கு ஒரு 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 வேர்ல்ட் வியூ, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு மண்டலத்தை கடவுள் உருவாக்கி இருக்கலாமே. என்கிட்ட வந்தால் தான் அற்புதம் நடக்கும், வேற எங்கே போனாலும் அற்புதம் நடக்காதுன்னா மக்கள் எல்லாரும் அடுத்த நிமிஷம் வந்துருவாங்க. ஏன்? எதுக்காக வருவாங்க? வருவாய் தருணம் அதுவே. அவங்க இங்கே வந்த அற்புதம் நடக்கிற வந்துருவாங்க. ஆனால் எந்த நோக்கத்துக்காக வந்தார்களோ அந்த நோக்கம் சர்வ் ஆன உடனே கிளம்பி போயிடுவாங்க. அது அவங்க தப்பும் கிடையாது. ஏன்? எங்கேயும் கிடைக்காது சார் அற்புதம், இங்கே தான் கிடைச்சிது. தூக்கம் வரல, எங்கள் கோயிலுக்கு போனேன், தூக்கம் வரல. அங்கே போய் மந்திரிக்க போனேன், அங்கேயும் தூக்கம் வரல. நல்ல மாவட்டி பகுதிக்கு நாங்கள் கடந்து போனோம், அங்கே போகும்போது தூக்கம் சரியாக வந்துச்சுது. அதனால் போனோம், எங்களா சொல்லி உள்ள ஒரு 1000 ரூபா காணிக்கையை போட்டுட்டு நாங்கள் கிளம்பி திரும்பவும் மாடசாமி கும்பிட போயிட்டோம். அது நாங்கள் எப்படி என்ன நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எங்கள் குடும்ப கோயில் சார் அது, எத்தனை தலைமுறையாக கும்பிட்ற கோயில். அப்படி நாம் போயிட்டே இருப்போம்ல மக்கா. அப்போ அவங்களை தடுத்து நிறுத்தி ரட்சகர் என்ற இடத்துக்கு, கிறிஸ்துவை எலிவேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம எப்படி கொண்டு நிறுத்துறது? அவர் என் பாவத்தை மன்னிக்க வந்தார்,
அப்படின்னு நாம மக்கள்கிட்ட சொல்லணும்னா, பாவ மன்னிப்புக்காகத்தான் நாம் வந்தோமா? பாவம் செய்யாமல் வாழ வேண்டுமே அப்படிங்கிற ஒரு சிரத்தையோடு வாழ்வதற்காக நாம் வந்தோமா மக்களே? நாமெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ வேண்டும் என்றால் பாவம் செய்யாம வாழணும். அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்தமாக நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் அவ்வளவு கடினமான ஒரு மரணத்தை இந்த உலகத்தில் அடைந்திருக்கிறார். அன்பு உள்ளவங்களால தான் அன்போட ஒரு குற்றம் செய்யாமல் இருக்க முடியும். நான் சொன்னோம்ல, 4 முறை இருக்குது குற்றம் செய்யாமல் இருக்கிறதுக்குள்ள. 4 முறை இருக்குது. எப்படி? ஒன்று, பயந்துக்கிட்டே குற்றம் செய்யாமல் இருக்கிறது. 2வது, லாப நோக்கத்தோடு குற்றம் செய்யாமல் இருக்கிறது. 3வது, பிரஸ்டீஜுக்காக குற்றம் செய்யாமல் இருக்கிறது. பிரஸ்டீஜுக்காக குற்றம் செய்யாமல் இருக்கிறதுனா, நான் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது என் கண்ணு ஸ்டேஜில், இப்போ நான் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கும்போது உங்களை நான் தப்பாக பார்க்க மாட்டேன். ஆனால் தனியாக இருக்கும்போது நான் எங்கே போதும் தப்பான வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தப்பான ஒரு பொம்பளை பார்க்குறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெளியில் எல்லாரும் பார்க்கும்போது நான் ரொம்ப பெரிய உத்தம புத்திரன் மாதிரி நான் நின்றுட்டு இருப்பேன்னா அது பிரஸ்டீஜுக்காக பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது ஆக்சுவலாக. ஆனால் நான் சொல்கிறேன், அன்போடு நாம் எல்லாவற்றையும் செய்யும்போது அந்த அன்பு நிச்சயமாக நம்மை பாவம் செய்ய விடாது. யார்கிட்ட உள்ள அன்பு? கடவுளோடு உள்ள அன்பு. அல்லேலூயா சொல்லலாமா? ரகசியமாக கூட நீ பாவம் செய்யாமல் உன்னை தடுத்து நிறுத்துகின்ற வலிமை இந்த பிரஸ்டீஜுக்கெல்லாம் கிடையாது. எங்கேயோ போய் நீ மாட்டிக்குவ. பயத்தினால இது ஏன் பயந்துக்கிட்டா? நம்ம ஏன் பயந்துக்கிட்டு கீழ்ப்படுகிறோம்? நீ தப்பு பண்ணனா உன் பிள்ளைக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னா அந்த பயத்தினாலேயே தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ பயந்து கீழ்ப்படிவாயானால் நம்ம இன்னும் புதிய உடன்படிக்கைக்கே வரல, பழைய உடன்படிக்கையிலேயே மாட்டிட்டு கிடக்கிறோன்னு அர்த்தம். புதிய உடன்படிக்கைக்கு நம்ம என்று வருவோமோ அதுபோல தான் இந்துக்களுக்கு கிறிஸ்டியானிட்டியில் ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு கடவுளே உள்ளே வருவாங்கங்கிறத நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? How many of you understand what I am talking about? நான் சொல்கிற எத்தனை பேருக்கு விளங்குது மக்களே? கை வைத்து காமிங்களேன். நம்ம இன்னைக்கு வரைக்கும் மக்களே, வித் ஆல் மை burdened heart, நான் ஒரு 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 வலிமிகுந்த இதயத்தோடு நான் சொல்கிறேன். நான் நாகர்கோயிலேருந்து வந்திருக்கிறேன். இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது. இன்றைக்கும் நான் நாகர்கோயிலுக்கு எப்போ ஊழியத்துக்கு போனாலும் இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய ஜபக்குறிப்பு அந்த கடந்து வந்த இடுப்பு வலி ஒன்று கடந்து போகுமா பிரதர், எனக்காக ஒன்று ஜோம் பண்ணுவீங்களா பிரதர், அந்த பயலுக்கு கல்யாணம் ஆகலை, அந்த மோளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, அந்த பயலுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை தெரியுமா, 37 வயசு ஆச்சு. ஏன்னா அவைகளுக்கு ஜாதியில் பார்க்குறாங்க, அவனுக்கு ஒரு பயங்கரமான எமௌண்ட்டை எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவனுக்கு எப்படி பண்ணு கிடைக்கும்? நான் இல்லை. உலகத்திலே அதிகமாக வரதட்சணை எதிர்பார்க்கும் இடம் எது? அதுவும் வெளியே வந்தது போகிறவங்களும் கொஞ்சமெങ്കിലും மாறும்னு பார்த்தா அது வெளியே வந்து போகிறவங்க மாறையில். இங்கே வந்தது போகிற மாறுச்சா? எங்கே மாறுச்சது? இங்கே வந்தது போகிறோம். சரிங்க, நமக்கு எப்படி ஒரு 3 ரூபா கிட்டுமா? 3 ரூபான்னா என்னது? 5. அப்போ அதுக்கு காரணம் என்ன? நீ வெளியே வந்தது பிறகு மெட்ராஸுக்கு வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகிக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு உஷாக்கா பாடும்போது புது சிருஷ்டி ஆனேன்னு பாடினாங்க. நீங்கள் பாடின பாட்டில் தப்பதும் கிடையாது. எழுதினாரு, பாடினவர் கொயரான்னு இன்னும் பாட்டு பாடியாச்சு, அவைய சிறஞ்சிக்கிட்டு பாடியாச்சு. நான் கேட்குற கேள்வி என்னென்னா எங்கே நம்ம புது சிருஷ்டியாக மாறிட்ட மக்களே? இப்படி பேசுறதுக்காக ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் மக்களே. Can I tell you something? நம்ம சும்மா நீ கலங்காதேன்னு சொன்னாக்க அவன் சும்மா தானே இருக்கான். அவன்கிட்ட போய் நின்றுட்டு சும்மா கலங்காதே. கதிர், உங்கள் பேர் கதிர்வேல் தானே? கதிர்வேல், கலங்காதே. இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன், பிரச்சனை இல்லை. இல்லை, நீ கலங்குகிறாய். இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கலங்கி கொண்டு இருக்கிறாய். போதும் பிரதர், இனி நான் எதுக்காக வாழணும்னு சொல்லி கொடுங்க. why do I live in this world? இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும்? இந்த நாம சொல்லிட்டு கூடியது அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வெளியில் உள்ளவங்கள்ட்டே இருக்குது. அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை, இந்துக்களுக்கு வீட்டில் கல்யாணமே ஆகலைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகிறோம்னா கர்த்தர் கொடுத்தார். நீ ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கு வீட்டில் நடந்த கல்யாணத்துக்கு காரணமும் கர்த்தர் தான். அவனுக்கு வீட்டில் நடந்த கல்யாணத்துக்கு காரணம் யார் தான்? கர்த்தர். அவரை கும்பிடாதவனுக்கே அவர் அருள் பாலிப்பாரானால் கும்பிடக்கூடிய நமக்கு எவ்வளோ பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். நம்ம ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம், எனக்கு ஒரு குழந்தையை தாரும் ஆண்டவரேன்ட்டு. நான் சொல்லுவேன், அவனுக்கு குழந்தைக்கு ஜெபம் பண்ணாமலே அவனுக்கு குழந்தை கிடச்சிருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக தருவாரா? கண்டிப்பாக தருவார். ஆனால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த நோக்கத்துக்காக இயேசு வந்தாருன்னா இந்த மண்ணுக்குரிய லாபத்தை எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்காக அல்ல. அதுக்காக நாம் அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதா? அவரால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது மக்களே. ஆனால் இயேசு எதற்காக நம்மளை கூப்பிட்டாருன்னா இந்த உலகபரமான நன்மைகளை மட்டும் நம்மகிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்காக அல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கலாம். இந்த மண்ணியல் லாபங்களுக்காக வேண்டி மட்டும்தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால்
அக்கா அதுக்கு அர்த்தம் மனசிலாகுதா? வாசித்த அக்கா உங்க பேர் என்ன? சுகந்தி அக்கா. சொல்லுங்க அக்கா. போன வாட்டி அங்கே தான் வாசித்தாங்க, அவங்க தான் வாசித்தாங்க. போன இடம் பார்த்த விட கொஞ்சம் கூட குண்டா இருக்கிறியா? சுகந்தி அக்கா சொல்லுங்க. சுகந்தி அக்கா, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சுகந்தி அக்கா சொல்லுங்க. நீங்க நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு வரம் பெற்ற ஒரு பெண்மணி நான் நினைக்கிறேன். சொல்லுங்களேன். வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. இம்மை இந்த மண்ணுக்குரிய லாபங்களுக்காக வேண்டி மட்டுமே, இந்த மண்ணியல் லாபங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக வேண்டி மட்டுமே நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால், வெளியில் உள்ள ராமசாமி, அப்துல் ரஹ்மானை விடவும் நம்ம ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கோம்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? அவரை நம்பாதவனும் நல்லா தான் இருக்கான். இது சொன்ன உடனே கொஞ்சம் பாஸ்டர் மாதிரியே என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க அப்படி எல்லாம் சொன்னா வந்ததும் வராது, எல்லாம் சரவி ஓடிக்கிறோம். சரவி ஓடட்டு. இப்ப என்ன இப்ப பிரச்சனை? வந்தது வர இப்ப என்ன இப்ப பிரச்சனை? உமக்கு இப்ப என்னவோ பிரச்சனை? இப்ப அவிய கொண்டு வர காணிக்க சோத்திர ஆண்டவரே. அப்ப இதுல என்ன இருக்குது? எனக்கு உண்மையிலே ராஜா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. அவர் கொஞ்ச நேரம் நான் இவர் எனக்கு ரொம்ப காலமா தெரியும். அதுல என்ன தெரியுமா, அவருடைய தேவைகளை சந்திக்கிற மாதிரி அவர் அநேக ஒரு பிசினஸ் வச்சிருக்கிறாரு. அதை வச்சு அவருடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்திக்கிறார். ஆக்சுவலா அவருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் அவர்கிட்ட இருக்கிறதுனால ட்விஸ்ட் பண்ணி உங்களை பாலிஷ் போட்டு பேச வேண்டிய தேவை அண்ணனுக்கு வராது. ஏன் தெரியுமா? யாருக்கு பாலிஷ் போட்டு பேச வேண்டிய இருக்குன்னு தெரியுமா? அன்னைக்கு ஒரு ஊழியக்கார்ட்ட சொல்கிறேன், பாஸ்டர் இது ஒரு தப்பு இல்லையா? இந்த தப்பை நீங்கள் வெளியில் சபையில் சொல்லலாம் இல்லையான்னு சொன்னா, இந்த தப்பை நான் சொன்னால் சபையில் பெரிய காணிக்க கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் சபைக்கு வரமாட்டாங்க. இதை நான் தப்புன்னு சொன்னால் பெரிய காணிக்க கொடுக்க வேண்டியவெல்லாம் சபைக்கு வரமாட்டாங்க. இப்போ நான் சொல்லுது உங்களுக்காக இல்லை. நாளைக்கு நீ பாஸ்டராக மாற போகிற இல்லை, பிள்ளைகள் நீ பெற்றெடுக்க போகிற பிள்ளைகள் இருக்குது, அதுகிட்ட சொல்லிக் கொடுக்கணும். மக்கா நீ எதுக்காக பாஸ்டராக மாற போகிற? அது பிரசங்கத்தில் எழும்பி நின்றா எவ்வளவு ஜொல்லுன்னு ஜொலிக்குது. எல்லாரும் என்ன பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்காகவா நீ பிரசங்கம் பண்ண வர? இல்லை. அதிகமாக உன்னிடம் கேட்கப்படும். எவரிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாக கேட்கப்படும். அதுக்காக நீ ஊழியத்துக்கு வரக்கூடாது மக்களே. அந்த ஊழியக்காரர் ஏன்னு சொல்கிறாரு, 1 லட்சம் ரூபா பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட எல்லாம், பெரிய பணக்காரங்க வரக்கூடிய சபை என்னுடைய சபை. அப்போ ஒரு ஆள் 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா காணிக்க கொடுப்பாங்க மாதந்தோறும். அப்போ அந்த பணம் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா பிரதர்? இதெல்லாம் நான் சொல்ல முடியாது பிரதர்ன்னு சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எதுக்காக வந்திருக்காரு. அவர் ஊழியங்கிற பேரில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஊழியங்கிற பேரில் என்ன பண்ணுறாரு மக்களே? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஆனால் கடிந்து போதிக்கக்கூடிய ஒரு போதகனுக்கு கீழே, செவிய முறுக்கிற ஒரு போதகனுக்கு கீழே நீ இருப்பாயானால் நீ கொடுத்து வச்சோமக்கா. உண்மையில் நீ கொடுத்து நீ you are a blessed person to have such a father who will really rebuke you when you do mistakes. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட மக்கா, நம்ம பண்ணக்கூடாது மக்கா, நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்முடைய அப்பா நமக்காக உயிரையே கொடுத்துருக்காருல்லடே, நம்ம அப்பா நமக்காக உயிரையே கொடுத்துருக்காருல்ல மக்கா, அதனால நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இல்லைண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் கெட்ட வார்த்தை பேசுகிறானே, அவனுக்கு மீட்ரு ஸ்லோவாக தான் ஓடும். நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் சர்ன்னு ஓடும். ஏன்? பிகாஸ் we are அவருடைய சுதந்திரவாளிகள் நாம். அல்லேலூயா சொல்லலாமா? வாவ்! யாரும் போய் நின்னா, பிசாசு ஆடக்கூடிய ஒரு ஆளுக்கிட்ட போய் யாரோ போய் நின்னா ஒன்றும் பிசாசு ஓடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் போய் நின்னாக்க பிசாசு நடுங்கும். காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு ஆள் தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ண விடுவாங்க? அப்படி பண்ணால் சாதாரணமாக பிசாசு அவன் சாதாரணமாக கடவுள் பார்த்துட்டு இருப்பாரா? இல்லை பிசாசு தான் சும்மா விட்டுருவானா? இயேசுவை பார்த்து பிசாசு சொல்லுவான், பார்த்தியா இவன் எதுக்காக அவன் பின்னாடி சுற்றுறான் தெரியுமா? இவ்வளவு காலமாக எதுக்காக அவன் பின்னாடி சுற்றுறான்? ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஃபாதர் இப்படி பாட்டு பாடினார். ஆனால் நம்ம ஆள் எதுக்காக இயேசுக்கு பின்னாடியே போகிறோம்? நம்ம எல்லாம் எதுக்காக போகிறோம்? ஏதாவது சுருட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும். சரி, அப்போ இதெல்லாம் கிடைக்காதான்னு கேட்டா, இதுக்காக நீ பின்னாடி போகாத, மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா சொல்லலாம் மக்களே. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கொலோசியன்ஸ் ஏ சுகந்தி அக்கா எவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்க. அக்கா திரும்ப வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவங்க எல்லாம் கைவதி காமி பார்க்கலாம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள், கிறிஸ்துவுடனே கூட மரித்து கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 10-15 பேர் இருப்பீங்களா? பாக்கியெல்லாம் என்ன கணக்கில் இருக்கிய? போன தடவை ராஜானே
திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். ஒரு சிஎஸ்ஐ சபையில் என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ சிஎஸ்ஐ ஃபுல்லாக சிஎஸ்ஐ மக்கள் தான் அங்கே உட்காந்துருக்கிறது. சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு உள்ளே தான் கூட்டம். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கை வைத்துங்கன்னு சொன்னால் ஊழியக்காரரே கை வைத்தல. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அடிப்படையே மக்களுக்கு சொல்லி கொடுக்கப்படவில்லை என்பதை ஆவியில் உணர்ந்தேன். அது ஆக்சுவலாக நம்ம எல்லாம் பாவிகளா பரிசுத்தவான்களா மக்கா? நம்ம எல்லாம் பாவிகளா பரிசுத்தவான்களா? நம்ம எல்லாம் பாவிகளா பரிசுத்தவான்களா? தம்பி பாஸ்டர் பாஸ்டர் பாவியா பரிசுத்தவானா? ஒரு குழப்பமாக தான் இருக்குது. நான் பாவியா பரிசுத்தவானா? பாவியா காலையில் வரும்போது மாமியார்கிட்ட கோவப்பட்டு வந்திருப்போம்ல, அதனால நம்ம பாவியா பரிசுத்தவான ஒரு குழப்பமாகவே இருக்கும் ஆக்சுவலாக. பட் கேன் ஐ டெல் யூ சம்திங்? நம்ம யாரும் பரிசுத்தமாக வாழ்வதனால் பரிசுத்தவான் என்ற பட்டத்தை பெறவில்லை. ஆக்சுவலாக நாம் எல்லாம் பாவிகள் கிடையாது, பரிசுத்தவான்கள். அதை முதல்ல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலாக எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள் என்ற பட்டம் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறவங்களை கை வைத்து பார்க்கலாம். அதை வாசித்துங்களேன். எபேசு சபையினுடைய முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், எபேசியருக்கு எழுதிய நிருபத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ம் ம் வாவ். நம்ம யாரும் பாவிகள் கிடையாது. நாம் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு போட்டிருக்காரு. அப்போ எபேசு சபையினுடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்ன எழுதுகிறார்? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29 வாசிங்க. எபேசியர் போதும். பரிசுத்தவான்களுக்கு என்ன எழுதுறாரு? அப்படின்னா பரிசுத்தவான்கள் என்ன வார்த்தை பேசியிருக்காங்க? பரிசுத்தவான்கள் என்ன வார்த்தை பேசியிருக்காங்க? கெட்ட வார்த்தை பேசுனால பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் என்ன எழுதுறாரு? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. நம்ம யாரோ ஒரு தப்பு பண்ண உடனே, நல்ல கவனமாக கவனிங்க, யாரோ ஒரு தப்பு பண்ண உடனே நீங்கள் இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டுமல்ல, கொலோசியர் 1:1 வாசிங்க. அதே மாதிரி பிலிப்பியர் 1:1 வாசிங்களேன். ம் 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 பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமா இருக்கிற சகோதரர்களுக்கு என்ன பேர் மக்களே? கடவுள் என்ன பேர் கொடுத்திருக்காரு? பரிசுத்தவான்கள். இப்ப பிலிப்பியர் 1:1 வாசிங்க. ம் 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 போதும். இப்ப பரிசுத்தவான்கள்னு போட்டிருக்கல, இது யாரை குறிக்கிறதுனா விசுவாசிகளை குறிக்கிறது. ஆக நாமெல்லாம் பாவிகளா பரிசுத்தவான்களா? சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்தவான்கள் எல்லாம் கை வைத்து அல்லேலூயா சொல்வோம். பாவிகள் எல்லாம் தாழ்மையோடு கூட அல்லேலூயா சொல்வோம். அது அந்த சர்ச்சுக்கு நான் போயிருக்கிறேன். பொதுவாக இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கிரவுண்டில் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் மீட்டிங்கு போகும்போது அவர் ஒரு பாட்டு பாடுவார். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இது புதுசாக ஒரு பொம்பளைய, ஒரு கிறிஸ்தவ சகோதரி தன்னுடைய ஒரு இந்து சகோதரியை புதுசாக கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த கிரவுண்டு மீட்டிங்க்கு. அப்போ அங்கே பாட்டு பாடுறாங்க, இனி நான் பாவி அல்ல. அப்போ அந்த பாட்டை இந்த சகோதரியும் இந்த புதுசாக வந்த காமாட்சி மீனாட்சி எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. இனி நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவான்னு பாடுறாங்க. குட், வெரி குட். அப்போ அந்த 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 புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், இனி நான் பாவி கிடையாது, நான் பரிசுத்தவான் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிஎஸ்ஐ சர்ச்சில் பாட்டு பாடுறாங்க. இந்த சகோதரி புதுசாக வந்தவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க, 2 பேரையும் கூட்டிகிட்டு, காமாட்சி மீனாட்சி. அங்கே என்ன பாட்டு தெரியுமா மகா? என்ன பாட்டு? நான் பாவிதான். இந்த புதுசாக வந்த காமாட்சி மீனாட்சி இவள்கிட்ட கேள்வி, மக்கா ஒரு ராத்திரியோடு ராத்திரி நீ எப்படி பாவியா மாறின? நேத்தைக்கு சாயந்தரம் தானே மக்கா நீ பரிசுத்தவாட்டின்னு சொன்ன. நீ நேத்தைக்கு சாயந்தரம் தானே இனி நான் பாவி அல்லன்னு சொன்ன இல்லாடி. நீ நீ நேத்தைக்கு சாயந்தரம் சொன்ன பாவி இல்லைன்னு சொன்னல. இப்போ நீ எப்படி நீ எப்படி நீ பாவியா மாறிட்ட? அந்த பாட்டை எப்படி தெரியுமா பாடணும்? நான் பாவியாயிருந்தேன் ஆனாலுமே, அப்படி பாடலாம். நான் பாவியாய் இருந்தேன் ஆனாலும் எனக்காக உயிரை கொடுத்தீரே, அப்படி பாடலாமே தவிர நான் பாவிதான். அந்த ஆளை கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணது வரைக்கும் அது பாவிதான். பாவி சொல்லிட்டு இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிற பாவிகள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் பாவிகளாக மரிக்க முடியுமா? இல்லை, பரிசுத்தவான்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நீங்கள் நினைக்கலாம், இல்லையே நான் தப்பு பண்ணுறேனே. அப்பவும் நீ பரிசுத்தவான் தான்.
நீ பரிசுத்தமா வாழ்றதுனால உனக்கு பரிசுத்தவான் என்ற பட்டம் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்தவான் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கடைசி என்ன சொன்ன? பரிசுத்தவான். அவ்வளோதான் சொன்னா. பாப்பா நீ சொல்லு, பாப்பா சொல்ல. பரிசுத்தவான். குட். எவ்வளோ அழகான பிள்ளைகள். நான் ஒரு பக்க கணக்கில் பேசி முடிச்சது பிறகு என்ன சொன்னேன்? பரிசுத்தவான். பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். நல்ல கவனமாக கவனிங்க. நான் பரிசுத்தமாய் வாழ்வதனால் பரிசுத்தவான் அல்ல, பரிசுத்தவானாக வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்தவான் என்ற பட்டம் பெற்றவன். சத்தமாக சொல்லுங்களேன். நானா பரிசுத்தமாக வாழ்ந்து பட்டம் பெற முடியாது. அதுக்கு ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி ஆக்சுவலி. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் வாட் த பைபிள் சேஸ். நம்ம திடீர்னு யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னாக்கா, உங்கள் பேர் என்ன தம்பி? என்னப்பா? ரெஜினால்டு. நான் ரஜி. அட்டா பாவி, நீ போய் இந்த பாவம் செஞ்சிட்டியடா அப்படி சொன்னா, பாவின்னா பாவம் செய்யத்தான் செய்வாங்க, இப்போ என்ன இப்போ அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு அவரும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா பாவின்னா என்ன பண்ணுவான்? பாவம் பண்ணுவான். ஆனால் ரஜி என்ன ரஜி, நீ ஒரு பரிசுத்தவான், நீ நீதிமான், நீ இந்த தப்பு பண்ணலாமா? கீபோர்டு வேறு வாசிக்கிறிய, நீ சர்ச்சு நடத்துகிற ஒரு பாஸ்டர், நீ ஒரு ஒரு நீதிமான், நீ ஒரு பரிசுத்தவான், நீ இந்த தப்பு பண்ணலாமான்னு சொன்னால் அவர் கண்ணில் தண்ணி வரும். ஏன்? நீதிமான் இந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத அவர் புரிந்து கொள்வார். ஆக்சுவலி நான் பாவியனே நீ உன்னை நினைத்து கொண்டிருப்பாயானால் தப்பிலிருந்து வெளியே வரவே முடியாது. நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நெற்றியில் எழுதப்பட்டவன் என்பதை நான் முதல்ல நினைத்து கொள்ள வேண்டும். மக்கள் அல்லேலூயா சொல்லலாமா? We are supposed to be holy because we are named as holy by the holy God. அந்த பரிசுத்தமான தேவன் நம்மை பரிசுத்தவான் என்று நமக்கு முத்திரை குத்திட்டார், நம்ம தலைக்கு மேலே முத்திரை குத்திட்டாரு. அதனால நாம பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்தவான் அப்படின்னாலே நாம் பரிசுத்தமாக இருக்கிறதுனால இல்லை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படிக்கு நகர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த டிவியிலெல்லாம் பார்த்தா ஒரு பாவி, படுபாவி அப்படி யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் பரிசுத்தவானாக நீதிமானாக மாறுவது நம்முடைய செயல் மூலமாக அல்ல, அவருடைய கிருபையினால் நாம் பரிசுத்த நீதிமான்களாகப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய செயல்கள் மூலமாக அல்ல, அவருடைய கிருபையின் மூலமாக. சத்தமாக அல்லேலூயா சொல்லுமா? இப்போ இன்னைக்கு நான் சொல்ல வந்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எது நம்மை கர்த்தருக்காக வாழ வைக்கும், கர்த்தருடைய நாமத்துக்கு எது மகிமையை கொண்டு வரும்? இந்த உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் கர்த்தர் பக்கம் திரும்பணும். இந்த மெட்ராஸில் உள்ளவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறவங்க மட்டும் கை வைத்துங்களேன். 1 2 3 4 5 6 மெட்ராஸில். இப்போ இதில் என்ன கொடுமை தெரியுமா? இந்த 6 பேரும் கை வைத்தல. சார் நீங்கள் பாட்டை பாடுங்க, நாங்கள் சேர்ந்து பாட்டை பாடுவோம். இந்த நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு விளங்கல உஷா, உங்களுக்கு விளங்கல கேள்வியை. உஷாக்கா நல்லா கவனமாக கவனிங்க. மெட்ராஸில் உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறவங்க எல்லாம் கைவேதி காமி பார்க்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். விரும்புகிறீங்களா? விரும்பல. போன இடவையும் கை வைத்துனாங்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவதும் தேவனை அறிகிற அறிவை அடைவதும் தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படுறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனா இந்த குறுகலான பாதை வழியாக போகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கிறதையும் பைபிள் பதிவு செய்கின்றது. ஆனா நான் எதற்காக வேண்டி உங்களை அழைக்கிறேன் அப்படின்னா, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிற ஏக்கம் நமக்குள்ள இருக்கும் போதுதான் நாம நமக்காக வாழாமல் அவருக்காக வாழ வேண்டும் என்ற ஏக்கத்துக்கு நேராக நாம் வழி நடத்தப்படுவோம். அல்லேலூயா சொல்லலாமா? நாம் நமக்காக வாழாமல் நாம கடவுளுக்காக வாழணுங்கிற ஒரு நோக்கம் நமக்கு வரும். இப்போ எபேசியர் 2 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதை சம்பாதித்தார் என்பதை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2 அதிகாரத்தினுடைய 14 15 16. ஹோல்ட் ஆன். இதில் இரு திறத்தார் அப்படின்றத எபேசியர் 2 அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 திறத்தாரை பற்றி நாம் அங்கே பார்க்குறோம். நம்பர் 1 இஸ்ரவேலர்கள், 2வது இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள். 1 இஸ்ரவேலர்கள், இன்னொன்று இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள். இஸ்ரவேலர்கள்னா என்ன உங்களுக்கு தெரியும்? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததி தான் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 மகன்கள் உண்டு. அவருடைய சந்ததி, இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்மயேலும் அவருடைய சந்ததி தான், ஈசாக்கும் சந்ததி தான். ஆபிரகாமுக்கு இன்னொரு மனைவி உண்டு. யாரு? ஆபிரகாமுக்கு 3வது மனைவிக்கு பேர் என்ன?
கேத்தூரா. கேத்தூரா அந்த அந்த நல்ல கவனமாக கவனிங்க. அந்த கேத்தூராங்கிற மனைவி மூலமாக பிறந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்லையா? ஆசீர்வதித்தார். இன்னும் சொல்ல போனால் இஸ்மவேலை உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அவர் யாருக்கு பிறந்த பிள்ளை? இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை. இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம்கள் அந்த இஸ்மவேலுடைய சந்ததி என்று இஸ்லாம் சொல்லுது என்று கிறிஸ்தவ தர்க்கசாஸ்திரிகள் கொஞ்சம் பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலாக இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது. இஸ்மவேலுடைய சந்ததியில் தான் முகமது வந்தார், அவர் மூலமாக தான் இந்த இஸ்லாம் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. யாரெல்லாம்? யாக்கோபு, இன்னொன்று இது ஏசா. இதில் யார் மூத்தது? யார்? ஏசா. ஏசா வேறொரு மார்க்கத்துக்கு அவருக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர்? ஏசாவுக்கு இன்னொரு பேர் என்ன? ஏதோம். அந்த ஏதோமுடைய சந்ததியினருக்கு பேர் தான் ஏதோமியர்கள். அவங்க அப்படியே சிலை வழிபாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மீதி உள்ள லெஃப்ட் அவுட் யாரு? யாக்கோபு. யாக்கோபுடைய 12 பிள்ளைகளுக்கு பேர் தான் யாரு? இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தர் எப்போ பார்த்தாலும் இஸ்ரவேலர்களுக்கு மேலே கண்ணாகவே இருந்தார். ஏன்னா அவருக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே பிள்ளைகளை பெற்று வளர்த்த ஒரு கடமையை அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு மேலே அவர் வச்சிருந்த அன்பினால தன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அப்படி இஸ்ரவேலர்கள் விக்கப்பட்டார்கள். இப்போ இங்க வரக்கூடிய எபேசு 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்துல வாசிங்க. இந்த 2வது வசனம் வாசி. அந்த இரு திருத்தார் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்களையும் இஸ்ரவேலர் அல்லாதவர்களையும் ஒன்றாக்கி அப்படின்னு. இவங்க எங்க பிரிஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா இரு திருத்தாரையும் இயேசு கிறிஸ்து ஒன்று சேர்த்தார் என்று பார்க்கிறோம். இவங்க எங்க பிரிஞ்சாங்க அப்படின்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தினுடைய அப்போஸ்தலர் 10:28 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:28 வாசிங்க. போதும். இப்ப பேதுரு கொர்நேலியுடைய வீட்டில் சொல்றாரு, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனோடு போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. பேதுரு எந்த இனத்தை சார்ந்தவன்? பேதுரு எந்த இனத்தை சார்ந்தவன்? சத்தமா சொல்லுங்க. யாருங்க? சத்தமா சொல்லுங்க. மீன் பிடிக்கிற இனம் கிடையாது அங்க. அங்க மீன் பிடிக்கிறவன் ஒரு இனம், கார்பெண்டர் ஒரு இனம்லாம் அங்க ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா அங்க யாரும் எந்த வேலையும் செஞ்சுக்கலாம். ஆக்சுவலா அவர் என்ன இனத்தை, கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எல்லாரும் ஒரு இனமாக இருந்தார்கள். அது என்ன இனம்? இஸ்ரவேலர்கள். அதுக்கு இன்னொரு பேர் தான் யூதர்கள். நல்ல கவனமா கவனிங்க. இந்த அவர் திரும்ப வாசிக்க அந்த வசனத்தை 28 திரும்ப வாசி. போதும். யூதனானவனுக்கு எப்பொழுது விலக்கப்பட்டது? இது அப்படியே யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? சமாரியாவுக்கு போகிறாரு. சமாரியாவில் அந்த சமாரிய பெண் சொல்கிறார், சமாரியருடனே யூதர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள், போக்குவரவாய் இருக்க மாட்டார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இரு திறத்தாரை ஒன்றாக்கின்னு இப்ப வாசிக்கிறோம் இல்லையா? இரு திறத்தார் எப்படி இரு திறத்தாராக மாறினார்கள், எப்பொழுது பிரிந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வாசிக்கலாம். உபாகமம் 7:3-4. இதனாலதான் சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு யோவான்ல அந்த ஸ்திரீ அந்த என்ன ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலக்க மாட்டாங்களே, அப்படி இருக்கும்போது என்கிட்ட தாகத்துக்கு தான் என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக சம்பந்தம் கலவாதவர்களானபடினால் அப்படின்னு இந்த வேர்ஷன் பைபிளில் போட்டிருக்கு. பொது மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா, யூதர்கள் சமாரியருடனே பழகுவதில்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இப்போ பாருங்க. அதனால ஆனால் நீங்கள் என்கிட்ட தண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? என்ன பாட்டுக்கு பாருங்க. உபாகம் 7ஆம் அதிகாரத்துடைய 3-4 எதற்காக வேண்டி பழகக்கூடாது, அந்த சம்பந்தம் கலக்கக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லலை, சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னார்? வாசிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் என்னை பின்பற்றாமல்
ம் உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு போதும். அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன காரணம் என்னம்மா?